to everyone. இந்த வார்த்தை அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் தேவனும் அவர் வாயிலே போட்ட வார்த்தைகளும் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்த வார்த்தைகளும் ஆரம்ப புத்தகத்தில் இருந்து கடைசி புத்தகம் மொத்தம் பைபிள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பேய்களுக்கு ஒன்றும் செய்யலாது. உலகத்திலே தேவனுடைய வார்த்தை பல வழிகளிலே நிரம்பி போயிருக்குது. தண்ணீர் பூமியிலே பறந்து கிடக்கிற மாதிரி கடல், அதுக்கு இனி ஒன்றும் செய்யலாது. தொடங்கின தேவன் வெற்றி அடைந்தே தீருவார். ஆகையால் இந்த வார்த்தைகளை எப்படி கேட்கிறாய், என்ன விதமான ஒரு கவனத்தோடு கேட்கிறாய் என்பதை நீ சோதித்து அறிய வேண்டும். இது நம்முடைய தற்காலிக இந்த வாழ்க்கைக்கு பேய்களுக்கு கடைசி மட்டும்படியாது. நாங்கள் சபை கூடுதல் இருந்த நேரத்தில் முழுசி பேசாமல் இருந்த பேய்கள் சில தாய்மார் தகப்பன்மார் அல்லது வாலிப பிள்ளைகளுக்குள்ளே சரியா அந்த வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கு பிடிக்காமல் அதுக்கு என்ன நடக்குதோ அந்த வார்த்தையிலே தேவன் இருக்கிறார். God Elohim is in his word. அவரது வார்த்தை வாழ்க்கை, அவரது வார்த்தையே வழி, அவரது வார்த்தை உண்மை. அவரும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் அவரும் ஒன்று. பேய்களுக்கு பிடியாது. யேசுவா சொன்ன வார்த்தையை பேய்களுக்கு பிடிக்கவில்லை. அவர் கடைசியில் சொன்னது, நீங்க ஏன் சும்மா கோபப்படுறீர்கள்? கிடந்து உங்களோட தாப்பன் வந்து பிசாசு, அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். I mean, these things, even though Yeshua spoke, அவர் பேசியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதி உயர்ந்த தேவனாலே கொடுக்கப்பட்டது. வார்த்தை தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து படித்து மிக முக்கியமாக அதுக்கு கீழ்ப்படியும் நேரத்தில் மெய்யாகவே என்னுடைய சுயசரலாய் இருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 அதி உயர்ந்த தேவன் கூறிய வார்த்தைகள் யேசுவாவுக்கு கூடாக நாங்கள் வாசிக்கிறோம். சும்மா வாங்கிட்டு போனால் அங்கே உண்மையை அறிய முடியாது. தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு Yeshua சொன்னார். He never spoke those things to a group called Christians. No. He spoke to the Jews. And later, அதுக்கு பிறகு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதன் மூலமாக மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே இருதயம் திறக்கப்பட்டு ஒரு தடவை 3000 பேர், அடுத்த தலைமையிலே இன்னும் ஒரு நாளிலே 5000 பேர்கள், முன்பு எதிர்த்த பிரீஸ்ட் ஆசாரியர் கூட தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். பீட்டர் அவர் ஆயப்பர் அவர் அந்த செய்தியை கொடுத்த நேரம் ஆஃப்டர் த பெண்டிகாஸ்ட். So
கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அடிக்கடி இயேசுவா சொன்னார். கேட்கிறதுக்கு காது இல்லாதவன், தேவனாலே கொடுக்கப்படாதவன், அவனுக்கு காயப்பட்ட புண்ணிலே புண் கொதி எண்ணெயை ஊத்துற மாதிரி இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவி தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியும் வாழ்க்கையும். ஜீவன் என்றால் வாழ்க்கை. அது அடுத்த சொல்லு. 4 சுவிசேஷங்களிலும் மொழிபெயர்க்கப்பட்டது ஜீவன் என்று. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. ஜீவிக்க வேண்டிய உண்மையான வாழ்க்கை, தேவன் விரும்பும் வாழ்க்கை, தேவன் திட்டமிட்ட வாழ்க்கை, இந்த உலகத்திலே பெருகிக் கொண்டு போகும் வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை. நானே வாழ்க்கை என்று சொன்னவர். அதுதான் இயற்கையான வாழ்க்கை என்று சொல்லலாம். இப்பொழுது ஆதாமுக்கு பிறகு வந்த மனுஷர்கள், பிறந்தவர்கள், இந்த 6000 வருஷங்களாக இந்த நாள் வரைக்கும், இனிமேலும் இயேசுவா வரும் வரைக்கும் பிறக்கிறவர்கள் இயற்கை இல்லாத, போலியான, வஞ்சிக்கப்பட்ட, தேவன் விரும்பாத, கனி கொடுக்காத, தேவன் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை எனப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கிறார்கள். அப்படியான வாழ்க்கையிலே நாங்களும் முன்பு காலத்திலே ஜீவித்தோம். சிலர் இயேசுவாவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சபையிலே வந்து உட்கார்ந்திருந்தும் அவர்கள் அந்த வார்த்தையை அவர்களுக்குள்ளாய் தொடங்கவில்லை. ஏன்? அந்த வாழ்க்கையின் விதை விதைக்கப்படவில்லை. திரும்ப நாங்கள் வாசிச்சு பார்க்கறதுல எந்த பிரயோஜனம், எந்த பிழையும் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உனக்குள்ளாக வருவதோ அல்லது உன் குடும்பம் இந்த வார்த்தையை கேட்பதோ, உன் பிள்ளைகள் இந்த வார்த்தையை அவருடைய திட்டப்படி சிறுவயது தொடக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது, வழியிலே போகும் பொழுது, படுத்துக் கொள்ளும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை குறித்து அவர்களுக்கு பேசுகின்ற பேய்க்கு பொல்லாத கோபம், பொல்லாத எரிச்சல். பேய்களுக்கு சரீரம் இல்லை. பேய்கள் ஆவிகள். மரணத்தின் ஆவி, கொலையின் ஆவி, தற்கொலையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, சுருவங்களை வணங்க வைக்கும் ஆவி, பேய், பிசாசு, சாத்தானுக்காக ஊழியம் செய்யும் ஆவிகள்.
இந்த அசுத்தாவிகள் எங்கே இருந்து வந்ததென்று வேத புத்தகத்திலே கூறப்படவில்லை. சாத்தானோடு விழுந்து போன தூதர்கள் அதி உயர்ந்த தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள் யெகோவாவின் மூலமாக. மூன்றில் ஒரு பகுதி தேவதூதர்களாய் இருந்தவர்கள் சாத்தானின் பெருமையின் எண்ணங்களை வார்த்தையை நம்பி அவனோடு சேர்ந்து தள்ளப்பட்டார்கள். வானத்தின் சேனைகள், அந்தகார பிரபுகள், இருளின் அதிகாரங்கள் பட்டணங்களையும் தேசங்களையும் கிராமங்களையும் ஆளுகை செய்யும். வானசேனைகள் அவைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனுக்கு கீழே தான். அவைகளுக்கு தொடக்கம் இருந்தது. அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுக்கோ அவருடைய மகனுக்கோ எந்த தொடக்கமும் இல்லை. யெகோவா and his father Elohim, El Elyon, the most high Elohim. Now, மார்க்கு புத்தகத்திலே 4 அதிகாரம் 26 யெகோவா ஜனங்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமாவது say the central focus point of the message, அவர் கொண்டு வந்த செய்தியின் மையம் தேவனுடைய ராஜ்யம், the kingdom, the coming kingdom. அது லிட்டரலி, அதாவது தொடக்கூடிய விதமாக யெகோவா ராஜாவின் மகாநகரம் எருசலேமிலே ஸ்தாபிக்கப்படும். மத்தேயு 5:35. எல்லாருக்கும் மரம் காயை கொண்டு வந்து, முதலில் பூ காயை கொண்டு வந்து பழங்களை, அதுக்குள்ளே விதையை கொண்டு வருகிறது. அது தேவனுடைய காரியம். இது தேவனுடைய ராஜ்யத்தின் அற்புதம். இது சாதாரணம் அல்ல. தேவன் இதை துவக்கி வைத்தார். ஓகே. ஆனால் திறக்கப்பட்ட கண்களுக்கு மட்டும்தான் இவை அற்புதமாக தெரியும். மற்றவர்களுக்கு அந்த பப்பாசி மரம், அந்த தோட்டம், சரியான தோட்டம், நிறைய பழங்கள் அப்படி என்று சொல்வார்களே ஒழிய எப்படிப்பட்டதானது அது உயர்ந்த தேவனின் ஐடியா, அவருடைய கரம், அவருடைய திட்டம் இப்படியா இருந்தபடியால் இவ்விதமாக கண்கள் பார்க்கிறது. ஆனால் பெரும்பாலான ஜனம் அதை புடுங்கி வெட்டி சாப்பிடவே யோசிப்பார்களே ஒழிய, இது யார் இந்த மரத்தை ஏற்படுத்தின, இது யார் இந்த பழங்களை அதுக்குள்ளே பழங்களுக்குள்ளே விதைகளை போட்டு அவர்களுக்கு தெரியாது. Because they don't know him. Let's go to the first book. ஆரம்ப புத்தகத்துக்கு ஒருக்கா போவோம். ஆரம்ப புத்தகம் 1 அதிகாரம் 9. பின்பு அதி உயர்ந்த தேவன் வானத்தின்
தேவன் என்று இருக்குது. I want to read. I'm very happy and joyful to read that way. அவதான் அதி உயர்ந்த தேவன். அந்த தேவன் என்ற சொல்லு பன்மையிலே இருக்குது. எலோஹிம், more than one, but we know why it is the Father and the Son. It is God and His Word. பின்பு அதிகோ இந்த தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஒரு இடத்தில் சேரவும் நிலம் இல்லாமல் முழுவதுமாக தண்ணீர் தான் இருந்தது. அது ஏன் அப்படியாக வந்தது? தேவன் அப்படியாக செய்தாரா? நோ, அதெல்லாம் படிப்பிக்கு ஆழமா போற செய்தி இதெல்லாம். தண்ணீர் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் சொன்னார், அப்படியே ஆயிற்று. தேவன் சொன்னார், அப்படியே ஆயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், அப்படியே ஆயிற்று. By His word. தேவன் அதி உயர்ந்த தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று, சேர்ந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். இதெல்லாம் சர்வசாதாரணம் அல்ல. அவர் கட்டளையிட்டார், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு சேரட்டும். 5 பகுதியில் 3 பகுதி பூமியிலே தண்ணீர். தேவன் அதை நல்லது என்று கண்டார். அப்பொழுது அதை உயர்ந்த தேவன் பூமியானது now comes புல்லையும், ஏன் புல்லை கொடுத்தவர்? ஆடு மாடுகள் மற்ற மிருகங்கள் எல்லாம் புல்லு சாப்பிடுறதாய் இருந்தது ஆரம்பத்திலே. இது மனுஷன் பாவத்திலே முரட்டாட்டத்திலே விழுவதற்கு முன்பதாக, பாம்பின் சொல்லை ஏவாள் கேட்கிறதுக்கு முன்பதாக, பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை, தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் சாதியின்படியே கொடுக்கும், கனி கொடுக்கும் மரங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பல விதமான சாதிகள், எல்லாம் ஒரே சாதியான பழம் அல்ல, தங்கள் தங்கள் சாதியின்படி விதையை உடைய பழங்கள். That is so important. அதனால் இதான் நீ கத்தரி விதையை நட்டால் வெண்டிக்காய் வாரதில்லை. Simple as that. ஏன் அதி உயர்ந்த தேவன் அப்படியாய் திட்டமிட்டார். கத்திரி விதையை நாட்டினாய், அது வளர்ந்து எப்படியாய் கனி கொடுத்தது. அந்த கத்தரிக்கு உள்ளே விதைகள்
ராஜ்யம் தொடர்ந்து போகிறதுக்கு அவரது ஞானம், அறிவு, வல்லமை எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம். சாக்கு போக்கு சொல்ல எந்த மனுஷனுக்கும் இடமில்லை. Let me say this for those of you who are watching, you are studying. If your eye is not opened properly, கொஞ்சமாக உனக்கு திறந்திருக்கலாம், இன்னும் வெளிச்சம் காணாது. காலையில் எழும்பிய சூரியனை போல அது கொஞ்சம் வெளிச்சம், அதுக்கு பிறகு வெளிச்சம் பெருக ஆரம்பிக்கிறது. இப்படியாய் கண்கள் காண்கிறவைகளும் எவ்வளவுக்கு அந்த வெளிச்சம் உள்ளே பெறுகிறதோ அவ்வளவுக்கு இந்த பூமியிலே அவருடைய கரத்தின் வல்லமையை எல்லாவற்றிலும் நீ காணக்கூடியதாக இருக்கும். பறவையோ, தும்பியோ, குளவியோ, மிருகமோ, மரங்களோ, எதுவாயும் இருக்கட்டும், உன்னுடைய கற்பனை உடனடியாக அதை பார்க்கும் நேரத்தில் அதனுடைய வடிவை மட்டுமல்ல, வாவ் வாட் a taste, இதுக்கு பின்னாலே இருக்கும் அது உயர்ந்த தேவனின் அவருடைய ருசி, டேஸ்ட், அவருடைய ஞானம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 1 அதிகாரத்திலே எழுதி வைத்தான். மனுஷனால் முற்றிலுமாய் அறிந்து கொள்ள முடியாது. என்னென்ன நிறங்களை விரும்பினாரோ, எப்படிப்பட்டதான ஒரு பறவையாக, எப்படிப்பட்ட சொண்டுகளோடு, எப்படிப்பட்ட இறகுகளோடு அவர் மனதிலே வந்தது எல்லாமே உண்டாயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே, see, is repeating that, தங்கள் தங்கள் சாதி, ஒரு சாதி ஒன்றை கொண்டு வராது. அப்ப இந்த மரக்கறி தோட்டத்தை நீ கண்டு, வெண்டி காய்ச்சிருக்குது, கத்தரி மரம் காய்ச்சிருக்குது, தக்காளி காய்ச்சி தொங்குது, அதை பார்க்கிற நேரத்தில் அவருடைய கரத்தையும் எப்படியாய் மனுஷன் எங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு இவைகளையும், அடுத்தது ஒரு மரம் அந்த சாதி அந்த கனியை தான் கொண்டு வருகிறது, அதற்குள்ளே அந்த சாதியின் அந்த விதை தான் இருக்கிறது. இந்த தேங்காய் காய வச்சு மண்ணிலே புதைத்து அது முளை விட்டு வளர்ந்து இப்படியாக மரமாகும். சரி, கவனிச்ச நீங்களா? ஒவ்வொரு மரத்தினுடைய முளை வந்த விதையில இருந்து அதை கண்டு சொல்லுவார்கள், அந்த முளை வந்திருக்குது, அந்த முளை இதுக்கு முளை வந்துட்டது. ஆனால்
இப்பொழுது நாங்கள் பார்த்த தென்னை மரத்தின் விதையிலே இருந்து அதை காய வைத்து தோட்டமாக கொஞ்சமாக வளர்ந்து இருக்கிறது. இதுகளை எப்படி கூப்பிடுவார்கள் தெரியுமா? தென்னம் பிள்ளை. I don't know whether you have heard it. தென்னம் பிள்ளை. ஒவ்வொன்றும் கனி கொடுக்கிறது. தேவனுடைய திட்டம். மரங்கள், listen, அவருடைய திட்டத்தின் வாழ்க்கையை கண்ணும் வாயும் காலும் அது இல்லை. மரங்கள் அவருடைய உயிர் உள்ளவைகள் அவர் திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன வாழ்க்கை? கனி கொடுக்கும் வாழ்க்கை. என்னத்திலே ஆரம்பித்தது? விதை. மனுஷன் மட்டும் தனக்காய் ஜீவிக்கிறான். பெரும்பாலான ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். நான் இவைகளை நீ எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, இதுக்கு முன்பு நாங்கள் இப்படியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. அதான் பேய்களுக்கு படுகோபமாக இருக்குது. பேய் ஏற்றுக்கொள்கிறது இந்த செய்தியை. அநேகம் பேர் பார்க்குறாங்க. தொங்கி தொங்கி குளறு. தேவனுடைய வார்த்தையை தடை பண்ண எவனாலும் கூடாது. நீ அப்படி செய்ய பார்த்தால் அதி உயர்ந்த தேவனோட மோதுகிறவனாய் காணப்படுவாய். இரண்டு பேர் அப்படியாய் செய்ய பார்த்தார்கள். இரண்டு பேர் வாழ்வும் முடிவுக்கு வந்தது. வடக்கு மாகாணத்தில் தேவனுக்கு யாராவது கோபம் ஊட்டி தப்பலாமா? No. சொல்லுவார்கள், உனக்கு நீயே சவக்குழியை வெட்டுகிறாய். இது தேவனுடைய வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவர் சிருஷ்டித்த மரங்களின் அதன் கனியின் விதையை கொண்டு அவர் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை ஒப்பிட்டு காண்பித்தார். ஆரம்ப புத்தகம். Now this may seem just well, it's எங்களுக்கு தெரியுமே, உனக்கு தெரியலாம் மண்டையில். இது வெளிச்சம். மரங்கள் அவர் திட்டமிட்ட வாழ்க்கையை ஜீவித்து அதுக்கு தகுந்த பசலையும் தண்ணீரும் ஊற்றி அது அவர் திட்டத்தின்படிக்கு வளர்ந்து கனி கொடுக்கிறது. அதுவே அவரது திட்டம். கனி கொடுக்காத மரத்தை அவர் பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார். 3 வருஷமா நான் வந்தேன். யேசுவா சொன்னார் ஒரு தடவை, கனி கொடுக்கிறதா காணையில், அதை பிடுங்கி போடு தோட்டக்காரனிடத்தில். அவன் சொன்னான், ஐயா இந்த வருஷமும் பசலை போட்டு கொஞ்சம் பார்க்கலாம், கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு கொடுக்காவிட்டால் பிடுங்கி போடுவோம். மனுஷனுடைய வாழ்க்கையை விதைக்கும் வளர்ச்சிக்கும் கனி கொடுப்பதற்கும்
மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கும் அவர் உண்டாக்கினார், மனுஷனை ஏற்படுத்தினார். நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும். What was the work was given to Adam, the first man? அதை பார்க்க இல்லையா? God was trying to get a message to Adam. Hey, I've given you the land. ஒரு தோட்டத்தை கொடுத்தேன், சீட்ஸ் இருக்குது. அவன் அதை பண்படுத்தி விதையை நாட்டி இருக்க வேண்டும், தோட்டத்தை காத்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும் இப்பொழுது அது உண்மை. தோட்டத்துக்குள்ளே வந்தது பாம்பு. பாம்பு அவன் நாட்டின எதுவோ செய்த மரத்தை சாப்பிட அல்ல, பாம்பு வந்தது வஞ்சிக்க. பாம்பு வந்தது அவர்களுடைய தேவன் திட்டமிட்ட வாழ்க்கையை கடுத்து போட. அவர்கள் இன்னமுமாக நடுவில் நின்ற ஜீவ மரத்தின் பழங்களை தாராளமாக புசிக்கலாம் என்று சொன்ன பொழுது அதை அவர்கள் செய்யாமல் பாம்புக்கு செவி கொடுத்தார்கள். குழப்பறதுக்கு வேற ஒரு விதமாக கேள்வியை கேட்டது பாம்பு, பிசாசு. அன்றைக்கு சொன்னேன், நான் அதை யோசித்து பார்க்கவில்லை. எதற்காக பிசாசு பாம்பு உருவத்திலே வந்து, அதுவும் பஞ்சாதியோட பேசினது, ஆதாமின் பஞ்சாதியோட. அவனுக்கு உருவம் இருக்கிறது, மிகவும் அழகான ஒரு சிருஷ்டிப்பாக அவனை சிருஷ்டித்தார். பெருமை கொண்டு தேவனுக்கு மேலாக ஏறி சிங்காசனம் போடுவேன் என்று சொன்னபடியால் அவன் விழுந்து போனான், வானங்களில் இருந்து தள்ளப்பட்டான். அவனும் தூதர்கள் மூன்றில் ஒரு பகுதி ஏதேனுக்குள்ளே வந்தது பாம்பின் உருவத்திலே. பாம்பு அன்று பேசியது, அவர்கள் ஜீவ பழத்தை சாப்பிட்டு தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழையாமல் வஞ்சித்து தன்னுடைய பொய்யின் வாழ்க்கையை, வஞ்சிப்பின் வாழ்க்கையை, அதுதான் அந்த அவன் கொடுத்த பழம், அதை சாப்பிடுங்கோ, தேவன் உங்களுக்கு சாப்பிட வேணாம் என்று சொன்னது, நீங்கள் அவரை போல் ஆகிவிடுவீர்கள் என்று அவருக்கு தெரியும். சுயவாள் பிசாசு சொன்னதை நம்பி சாப்பிட்டார். திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவனுடைய வாழ்க்கையின் விலை பழம் சாப்பிடப்பட்டது. போலியான வாழ்க்கை, மரணத்தை கொண்டு வரும் வாழ்க்கை, நோய்கள் வரும் வாழ்க்கை, பயங்களும் பிரிவினைகளும் பிசாசின் இருப்பிடமாக போகும் வாழ்க்கை. அவர்களது சரீரம் கெடுக்கப்பட்டு தேவனுடைய வழியிலே அவர்கள் ஜீவிக்காது வஞ்சிப்பான தற்காலிகமான தங்கள் சுயநலத்திலே ஜீவிக்கும் வாழ்க்கை. அவன் சுயநலத்திலானது, இது அவனுக்கு மேலாக ஏறுவேன் என்று, நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நான் வானத்திலே என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாக இருப்பேன், நான் நான் நான்
அதுதான் அந்த பழம். அதை கொடுத்தால் அவர்கள் சாப்பிட்டார்கள். எல்லாம் ஒரு காரணம். உலகம் அனைத்தும் இன்றைக்கு போலியான பிசாசின் வாழ்க்கையிலே, you can be a doctor, engineer, you can be well educated in whatever, you can be a specialist, you can be in the NASA is சந்திரனுக்கு ஆக்களை அனுப்பும் ராக்கெட், அது இதுகள் அங்கே வேலை செய்கிறவர்கள். அதில் நீ இருக்கலாம். ஆனால் நீ ஜீவிக்கும் ஜீவியம் யேசுவா மெஷாயா, தேவனுடைய விதையாகிய அவர் உள்ளே வந்து வெளிச்சம் கொடுத்து அந்த மரம் வளராவிட்டால் நீ இருளிலே உட்கார்ந்திருக்கிறாய். நீ பிசாசின் வாழ்க்கையை ஜீவிக்கிறாய். அதுதான் எபேசியர் 2. மனதும் மாமிசமும் எண்ணங்களும் வாஞ்சையும் விருப்பமும் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு மயக்கப்பட்டு அந்த வழியிலே போனோம். உன் கற்பனையிலே நான் சொல்வதை சிந்தித்து பார். எந்த பழமும் இல்லாத ஒரு மாமரம், கனி கொடுக்காத ஒரு மாமரம், கனி கொடுக்காத ஒரு வாழை மரம், கனி கொடுக்காத தோடை மரம், திராட்சை செடி கனி கொடுக்காதது, இப்படி மரங்களை கற்பனை செய்து பார். ஒரு கனியும் இல்லை ஒரு மரத்தில். அதுதான் பிசாசு அந்த வாழ்க்கைக்குள்ளாக தள்ளுவதற்கு தன்னுடைய பொய்யை, அந்த விதை, அந்த பழத்தினூடாக பொய்யினூடாக விதை உள்ளே போனது. பிசாசின் விதை. எதிலே இப்பொழுது ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள்? எபேசியர் 2. இன்னும் விளங்கவில்லையா? கனி கொடுக்கும் மரங்களின் விதை எல்லாமே அவருடைய திட்டப்படி அவராலே உண்டாக்கப்பட்டது. கனி கொடாத மரங்கள் என்று நீ கற்பனை பண்ணின ஜனங்கள் எல்லாருமே பேயினால் வஞ்சிக்கப்பட்டு பிறந்த தொடக்கம் தாங்கள் ஜீவிக்கிற பூமியே சாபத்துக்குள்ளாக கிடக்கிறது என்று தெரியாத, அறிவில்லாத, கோமா மயக்க நிலையிலே, பேயின் மயக்கத்திலே, பேய்கள் குடிகொண்டவர்களாக இப்பொழுது நான் கொடுக்கும் வார்த்தையை எப்படியாவது நிப்பாட்டலாம், எப்படியாவது அதை சின்னாபின்னமாக்கலாம், எப்படியாவது அவர்களுக்கு தூக்கமே இல்லை. அந்த பேய்களுக்கு ஐயோ என்ன செய்வது, எல்லாரும் அறிகிறார்களே. யூதர்கள், அதாவது பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள் எல்லாம் யெகோவாவின் வார்த்தை பரவி கொண்டு போகிறதையும் பொதுவாக ஜனங்கள் அதை கேட்டு பேய்களில் இருந்து விடுதலை அடைந்தார்கள். நோய்களில் இருந்து அவர் ஆக்களை குணமாக்கினார். பொது ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கூப்பிட்ட இடங்களுக்கு அவர் போனார். காலை தொடக்கம் மாலை வரை பேய்களை துரத்தினார். நோய் உள்ளவர்களை குணமாக்கினார். இப்படியா இருக்க திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாலே போக, தங்களது தகப்பன் பேய் என்று அறியாத தேவாலயத்தில் இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர், the Jews, அவர்கள் யெகோவாவை, இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தார்கள்.
அவர் கொண்டு வந்த வார்த்தையெல்லாம் வஞ்சிப்பண்டு சொன்னார்கள். இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான், இவன் ஜனங்களை கடுக்கிறான், சரியில்லை. அவர் சொன்னார், தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள். யோகனான் 8:40. இந்த வார்த்தை உனக்கு வெளிச்சமாயி இன்றைக்கும் வருமானால், ஒரு கொலைகாரன் இயேசுவின் சீஷர்களை பிடித்து சிறையில் அடைக்க கொண்டு போக பிசாசினாலே உந்தப்பட்டு மற்ற தன்னுடைய சேவகர்களோடு போகும் நேரத்திலே இயேசுவா அவனோடு குரல் கொடுத்து பேசினார். இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவா பேசினார். மற்றவர்கள் ஒன்றும் காணவில்லை. அவன் விழுந்து போனான் அந்த வெளிச்சத்திலே. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுல், சவுல்? நீர் யார் எஜமானே? நீ துன்பப்படுத்துகிற யெகோவா நானே. அடுத்தது கதை எப்படியாய் அவன் மாற்றப்பட்டு அவன் மரிக்கும் வரை யெகோவாவின் அடிமையாக வேலைக்காரனாக போகும் இடமெல்லாம் அவரே தேவனுடைய மகன், அவரே அவரால் முத்திரையிடப்பட்டவர், தி அனாயிண்டட் ஒன் என்று அறிவித்தான். உனக்கும் அது நேரிடலாம். நீ பேயின் ஊழியத்தை இப்பொழுது செய்யலாம். எப்படி இதை நிப்பாட்டலாம்? இது அவருடைய ராஜ்யம், அவருடைய வேலை, அவருடைய வார்த்தை, அவருடைய நேரம், அவர் திறந்த வழிகள். இன்டர்நெட், யூடியூப், வார்த்தையை பரப்ப இந்த நாட்களிலே கத்தியாலே மரக்கறி இன்னும் இறைச்சி அவைகளை வெட்டலாம், சமைக்க. அதே நேரம் கத்தியாலே ஒரு மனுஷனை கொல்லலாம். நெருப்பு சமையலுக்கு பாவிக்கப்படலாம், இன்னும் பல காரியங்களுக்கு. அதே வேளையில் நெருப்பு ஒரு வீட்டை கொளுத்தி விடும். செல்போன் தேவனுடைய வார்த்தை எங்கிருந்தாலும் கேட்கிறதுக்கு, கம்ப்யூட்டர் இல்லாத வேளையிலும் அப்படியான செல்போன்ஸ் இப்பொழுது வந்து இருக்கிறது. டச் போன்ஸ், ஐ மீன். அதே நேரத்தில் அதே செல்போன் பிள்ளைகளின் வாழ்க்கையை முற்றிலுமாய் கெடுத்து அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அந்த அசிங்கமான படத்தினூடாக பிசாசு கண்களுக்கூடாக உள்ளே நுழைந்து குடியிருக்கும். They go through the eye gate. உள்ளே தன்னுடைய வேலையை உள்ளே முடிக்கும் மட்டும், அல்லது அந்த பிள்ளை, அந்த தாய் தகப்பன் மரிக்கும் வரை அது உள்ளே இருக்கும். அதனுடைய குடியிருப்பு அவர்கள் தான். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை, நல்ல காரியங்களையும்
எப்படியாய் அந்த சாப்பாடு செய்யலாம், எப்படியாய் உன் தலைமையிற்கு என்ன எண்ணெய் தேவை, அப்படியாகி இப்ப 1008 இதுகள் போடுகிறார்கள் யூடியூப்ல. அதே நேரத்தில் இருக்கிற கஞ்சலும் இருக்கிற தூஷணமும் இருக்கிற சகல பேயின் அருவருப்பான காரியங்களும் ஊத்த பேச்சுகளும் இவைகளெல்லாம் அப்படியாய் பேய்களை கொண்ட இந்த ஜனங்கள், இந்த ஆட்கள், பேய்கள் அவர்கள் மூலமாக அந்த யூடியூப்ல போடும். இன்னொருத்தன் தேவனுடைய வார்த்தையை போடுகிறான். இதுதான் வித்தியாசம். தீமை வெல்லாது நன்மை தான் வெல்லும். That's what is going to happen in USA. The more things are coming out, உண்மை வெளியாலே வந்து கொண்டிருக்கிறது. நான் இது வாசிச்சு முடியல. ஆதி 1:12. By the way, I have not come to the teaching I am the life, நானே வாழ்க்கை. அதுக்கு இங்க தொடங்குறது எதுல? நான் ஒன்றை யோசிக்கவில்லை இங்க வரும் வரை. Nothing. Daddy knows. Yeshua is precious daddy. எங்களுடைய டாடி அவர் தெரியும். ஓகே. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பொருள்களையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே தங்களில் தங்கள் தங்களில் தங்கள் தங்களில் தங்கள் கத்தரிக்காயில் கத்தரிக்காய் விதை, வண்டிக்காயில் வண்டிக்காய் விதை, தங்களில் தங்கள். விதையை உடைய பழங்களை கொடுக்கும் மரங்களை முளைப்பித்தது தேவன். வாவ், இட்ஸ் குட், நல்லது என்று கண்டார். இப்ப யேசுவா இயேசு கிறிஸ்து மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அதில் அவர் சொன்ன அந்த ராஜ்யத்தின் உவமைக்கு I have to take you back to the original place where he started. He formed, he created the seed. Isn't this interesting? Oh, you must have திறக்கப்பட்ட கண்களும் திறக்கப்பட்ட காதும் திறக்கப்பட்ட இருதயமும் தேவை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, மார்க்கு 4:26, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைக்கிறது. அது தேவனுடைய அற்புதம். விதைக்குள்ளாக தேவனுடைய உயிர். விதைய பிளாஸ்டிக்ல செய்யலாம், கோல்டுல செய்யலாம், விதைய வெள்ளியில செய்யலாம், விதைய அதே மாதிரி காண்பிக்க செய்யலாம், முளைக்காது. இதுதான் தேவனுடைய அற்புதம், தேவனுடைய ராஜ்யம். How the kingdom operates. தேவனுடைய ராஜ்யம் இயங்கும் வழி.
இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைத்து பயிராக தோப்பாக இருக்கிறது. எப்படி எனில் நிலமானது, நிலம் எதுக்கு ஒப்பு தெரியுமா? இன்னும் ஒரு உவமையிலே மனுஷனின் இருதயம் நிலம். முதலில் முளையையும் நிலமானது முதலில் முளை, பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக ஆசீர்வாதமாக தானாய் கொடுக்கும். ஏனென்றால் விதையிலே வல்லமை, விதையிலே தேவனுடைய உயிர். இது சாப்பிடும் பழங்கள் ஆசீர்வாதமாக. அந்த விதையை வச்சு சொல்லுகிறார், எங்களுக்கு உள்ளே நாட்டப்படும் விதை அவருடைய வார்த்தை. இயேசுவாவே தேவனுடைய விதை, அவரே வார்த்தை, அவரே வழி, அவரே வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை. விதை முளை வந்து கண்டு வந்து அது வளர்ந்து கதிர் வந்து காய்கள் வந்து அது பழமாகிறது. இப்படியான வாழ்க்கைக்குத்தான் தேவன் அழைத்தார். பிசாசின் பழத்தை சாப்பிட்டு விதையை உள்ளுக்கு வந்த ஆதி மனுஷனும் தற்பொழுது உலகெங்கும் ஜீவிக்கும் ஜனங்கள் தாங்கள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், எங்கு வந்தார்கள் என்று வழி தப்பி தெரிந்து பல மதங்களை எடுத்துக்கொண்டு அதற்கூடாக போனால் எல்லாம் தேவனிடத்திலே போகலாம் என்று நினைத்து வழி தப்பி திரிகிறார்கள். நாங்கள் ஊரு நேரம் தெரிந்த மாதிரி வெளிச்சம் இல்லாமல் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து போனோம். எங்கள் எல்லாருடைய அக்கிரமம், முரட்டாட்டம் உள்ள அந்த வாழ்க்கை அவர் தலையின் மேல் சுமர பண்ணினார். எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும். என்ன அந்த பாவம்? அவன் தன் தன் வழியிலே போனோம். எபேசியர் 2. இப்படி மனம் திரும்பி இருக்கிறாயா? யாருடைய வழியிலே போகிறாய்? இயேசுவின் வழி, தேவனுடைய வழி. பிசாசின் வழி மதங்கள், அது மனுஷனின் வழி, அவன் மனதிலே போட்ட வழி. பிசாசின் வழி மதங்கள், தேவனுடைய வழி மகன் இயேசுவா, the Messiah, முத்திரையிடப்பட்ட அனுப்பப்பட்ட மகன். அவரே வழி, அவரே உண்மை. அவரை போல நடிக்க பலர் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அவர் தெரிவு செய்யாத மனுஷர்கள், அவர் தெரிவு செய்த ஊழியர்களை போல நடிக்க பிசாசு அப்படியாய் உண்டு பண்ணி இருக்கிறான். இன்று வரை
வீடுகளிலே பூந்து பொய்களையும் உருட்டு திரட்டான காரியங்களையும் சொல்லி உண்மையை அறிந்து கொண்ட குடும்பங்களை கெடுக்கும் பேய்களை கொண்ட மனுஷர்கள். இவர்களுக்கு தங்கள் தாப்பன் பேய் என்பது தெரியாது. வேதம் படிக்கலாம், ஒரு கூட்டத்தை நடத்தலாம். பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்கள், ஆழமாய் படித்தவர்கள், அவர்கள் அறியவில்லை. அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று. அது சரிவரல்ல. இயேசுவின் வார்த்தையினாலே ஆபிரகாம் ஜீவித்த விசுவாசி ஜீவியத்திலே அவர்கள் போகவில்லை. ஓகே, எங்களுக்கு தேவன் தாப்பன். யேசுவா சொன்னா தேவன் தாப்பன் என்றால் என்னை நேசித்திருப்பீர்களே, என்னை நேசிக்கவில்லையே. இல்லை இல்லை, உங்கள் தாப்பன் பேய். உங்கள் தாப்பன் பிசாசு. யோகனான் 8 I think it's 44 எப்படியாய் ஒரு விதை தேவனுடைய உயிரை கொண்ட ராஜ்யத்தினாலே ஏற்பாடு பண்ணிய ஏதோ எந்த மரத்தின் அந்த கனி விதையை கொண்டு வருகிறது. அந்த விதை நாட்டப்படும் பொழுது தேவனுடைய வல்லமை, உயிர், நோக்கம், திட்டம் யாவும் நிறைவேற அது என்ன செய்கிறது? நிலத்திலே முளை வந்து வெளியே கிளம்புகிறது. இயேசுவா உள்ளே வந்ததும் உயிர்ப்பிக்கும் ஆவியாக, அவரே வார்த்தை, அவரே வழி, அவரே வாழ்க்கை, அவரே உண்மை, அவரே தோரா, அவரே கட்டளைகள் இருதயத்துக்குள்ளே வந்ததும் ஞான ஸ்நானம் எடுத்து போட்டு அந்த விதை முளைக்க ஆரம்பிக்க வேணும். அவருடைய விதை. முதலாம் பீட்டர் 1:23, முதலாம் பேதுரு, முதலாம் ராயப்பர் 1:23, அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் உயிருள்ளதுமான வாழ்க்கை உள்ளதுமான தேவ வார்த்தையாகிய அழிவில்லாத விதையினால் மறுபடியும் நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டீர்கள். யாராவது 200, 300, 400 அல்லது இன்னும் 100 வருஷங்களுக்கு இருக்க போறீங்க செய்த உடனே கதை உன் பாட்டில் நீ உனக்காக ஜீவித்துக்கொள். இது தற்காலிகமான வாழ்க்கை. அவருடைய விதை உள்ளே இல்லாமல் நீ கனி கொடுக்க மாட்டாய். டாடியும் அவரும் அழிவில்லாத விதை. அவரோடு அண்டி இருந்து அவரை பின் சென்று அதற்கேற்ற தண்ணீரை பெற்று அதற்கேற்ற பனியை பெற்று
வளர்ந்து கனி கொடுக்காமல் இந்த வாழ்க்கையிலே பிறந்தது வீண். விதையை உண்டாக்கினது அது வளர்ந்து மரம் கனி கொடுக்க. மரத்திலே விதைகளை கொண்டு வரும் பழங்களை திட்டமிட்டு உண்டாக்கியது அது உயர்ந்த தேவன். உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார். மரத்தின் கனிகள் மரத்துக்கு அல்ல, அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக. தேவனுடைய வார்த்தை என்கிற விதையினால், இயேசுவாவே விதை, அவரே வார்த்தை, அவரே கட்டளை, அவரே டோரா, அவரே தேவனுடைய வார்த்தை, அவரே வழி, வேறு ஒரு வழி இல்லை. கனி கொடுக்க அவரே வழி. விதை இல்லாமல் எப்படி மரமானது? கனி கொடுக்க அவருடைய திட்டத்தை அறிவிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் அந்த வார்த்தை. Now that seed that grow must grow. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. யெகோவாவின் வார்த்தையோ அவருடைய விதை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு I like this one where Peter finishes this. நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வார்த்தை விதை இதுவே. நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம். The Jews call it the OT writings, Tanakh. அவரது வார்த்தையை விதை, அவரது மகனை விதை. Now the book of James, யாக்கோபின் புத்தகம் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துக்குணத்தையும் ஒழித்துவிட்டு, பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, எபேசியர் 2, அந்த மரத்தை சாக வைக்க வேண்டும். பிசாசின் விதையினால் வந்த தேவன் விரும்பாத வாழ்க்கை. பிசாசின் விதையை மாற்றி நேராக்குறதில்லை. இல்லை இல்லை இல்லை, அதை பாலிஷ் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து
பழைய வாழ்க்கைக்கு. No, he never repairs the old man. The old man must die on the cross. He puts an end. பழைய மனுஷனுக்கு முடிவு சித்திரவதை செய்யப்படும் சிலுவை. Adamic generation, God said, I will end it on the stake where Yeshua was hanging. பழைய மனுஷன் பழைய வாழ்க்கையை திருத்தி சவக்காரம் போட்டு கழுவி தொடச்சு, ஓகே நவ் யூ ஆர் ரெடி தேவனுடைய ராஜ்யத்திலே சேவை செய்ய. நோ, பழைய வாழ்க்கை சாக வேணும். அதான் சிலுவை. தன்னைத்தானே வெறுத்து தன் சித்திரவதை செய்யப்படும் சிலுவை மரத்தை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன் நாள்தோறும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பிசாசு எதிர்த்தே தீருவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்ப்பான். பேய்களுக்கு விருப்பம் இருக்காது. ஐயோ, பேய்கள் எல்லாரும் கேட்கிறாங்களே, எல்லாரும் பார்க்கிறாங்களே. பரிசேயரும் அதையே சொன்னார்கள். இதோ பாருங்க, உலகம் அனைத்தும் அவனுக்கு பின்னால், அவன் யேசுவா இயேசு போய்விட்டதை என்ன செய்வோம்? என்ன செய்கிறது? உன்னுடைய விதை தேவனுடைய வார்த்தை இதுவரைக்கும் எப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீ அவதானிக்க வேண்டும். யாருக்கு கனி கொடுக்கிறாய்? கனி கொடுக்கும் ஜீவியத்தின் பாதையிலே போகிறாயா? சும்மா கிறிஸ்தவன் என்றதை விடு. அந்த சர்ச்சைக்கு போறேன், இந்த சர்ச்சைக்கு போறேன், பாச்சவங்க இவே மரத்தில் பழமும் இல்லை, இலையும் இல்லை. சிலர் வெறும் இல்லைதான், நுறைய இல்லை. பெரிய மரங்களும் கனி கொடுக்குது. அது நேரடியாக சாப்பிடாமல் விட்டாலும் அது என்னத்துக்கு வைத்து நோக்கு பாவிக்கிறார்கள். வேப்ப மரம், ஆலமரம் அல்லது மற்ற பறவைகளுக்கு அது கனி கொடுக்குது ஆசீர்வாதமாக. கனி கொடுக்கும் ஜீவியத்துக்கு தான் எங்களை அழைத்தார். அதுக்கு கனி கொடுக்கிறதுக்கு மரம் முளைச்சு வளர வேணும். மரம் முளைச்சு வளர்றதுக்கு விதை தேவை. விதை தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை என்று சொன்னவர். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துக்குணத்தையும் ஒழித்துவிட்டு, யாக்கோபு 1:21, உங்கள் இருதயத்திலே நாட்டப்பட்டதாயும் நாட்ட வேணும். அந்த நாட்ட வேணும் நிலம்தான் இருதயம் போட்டிருக்கு. அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, அப்படி என்றா என்ன? எல்லா கல்லுகளையும் அதையும் இதையும் தேவையில்லாத ஓட்டு துண்டுகளையும் அதை எல்லாத்தையும் பிடுங்கி எறி, அதை கொஞ்சம் பண்படுத்து. நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். Alright?
உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் இருதயங்களை விடுவிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வார்த்தையை விதையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய விதை அவரது வார்த்தை. கமான், யாராவது நீங்கள் சொல்லுவீர்களா, நான் கத்தரி விதையை நாட்டினேன், கத்தரி மரம் வரவில்லை. வெண்டிக்காய் விதையை போட்டேன், அதுவும் ஒரு முளையும் வரவில்லை. தக்காளி நாட்டினேன், ஒன்றையுமே காணல. எங்கே பிழை? அது அப்படியான ஒரு காரியம் இருக்குமா? பின்னால ஒன்று வீட்டுக்கு பின்னால குப்பையிலே எறிஞ்ச பாப்பாசி விதைகள் எப்படியா வளர்ந்து நிக்குது? நீ ஒன்றுமே செய்யல. அது வளருது. நீ குப்பையிலே எறிந்தது பப்பாசி பழத்தை சாப்பிட்டு போட்டு விதைகளை விராண்டி எடுத்து, ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒவ்வொரு மரம், அந்த மரம் அநேக பழங்களை கொண்டு வருகிறது. அந்த பழங்கள் அநேக விதைகளை. This is the multiplication of the kingdom. இந்த வாழ்க்கைக்கு உன்னை அழைத்தார், இதை அழைத்திருக்கிறார். அவர் வேலை செய்வார். அவருடைய விதை வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய விதையை நாட்டி அதை கவனமாக பார்த்தோம் என்று சொன்னால் அது எப்படி கனி கொடுக்காம இருக்கிறது? விதை அவரே தான், அவரது மகன். எப்படி அதுக்கு வளர்ந்து கனி கொடுக்காம வர்றது? ஓ, நான் 15 வருஷம் இருக்கிறேன் சர்ச்சில். ஏதாவது ஒரு கனி, வளர்ச்சி, ஒரு பூ, ஒரு காய். கனி கொடுக்காத ஆக்கள் யேசுவா சொன்னதை சொல்ல போறேன், தனித்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே தனிமை, அவர்கள் கூட்டத்திலே இருந்தாலும் தனிமை, அவர்கள் விரும்பிய காரியம் கையை திறந்த கிடைத்தாலுமா தேங்க்யூ அப்படி என்றாலும் உள்ளே தனிமை, எதிலும் திருப்தி இல்லை. There is no satisfaction of life. கொடுக்கும் ஜீவியத்திலே தான் திருப்தி இருக்கிறது. மனுஷன் பாழா போய் பேயை நம்பி முழு பேரும் கவுண்டு விழுந்து போனார் போட்டு அவர் தூக்கி எறிஞ்சு போட்டு போகல. சொந்த மகன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். Now, யேசுவா இந்த வாழ்க்கை குறித்து பேசும் நேரத்தில் எப்படிப்பட்டதானது இந்த கனி கொடுக்காத வாழ்க்கை? அவர்
வார்த்தையாக விதையாக இன்னும் உள்ளுக்கு வராத வாழ்க்கை, வெளிச்சம் வராத வாழ்க்கை, வரும் கிறிஸ்தவன் விதை உள்ளே வந்தாலும் வளராத வாழ்க்கை. பிரசங்கியின் புத்தகம் 2:17. ஆகையினாலே இந்த வாழ்க்கையை வருத்தேன் சாலமன் சொல்றான். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் செயல்கள் எல்லாமே எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசம் எல்லாவற்றையும் வருத்தேன். எனக்கு பின்வருகிற வரப்போகிறவனுக்கு அதை நான் விட்டு வைத்து போக வேண்டியதாக இருக்குமே. வாழ்க்கையை வருத்த எல்லாமே நிறைவாக விரும்பினது எல்லாமே செய்து, விரும்பின எல்லாமே கட்டி, எல்லாமே செய்து போட்டு பார்த்தான். இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நத்திங். கடைசியாக என்ன சொன்னான்? அதிகாரம் 13 காரியத்தின் இந்த வாழ்க்கையின் கடைசி தொகையை கேட்போம். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும், எல்லா மனுஷர் மேலும், யூதர்கள் அல்ல, எல்லா மனுஷரும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு செயலை அந்தரங்கமான ஒளிப்படத்திலே நடந்தவைகள், ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தின்மையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Everything will come out. See? Now, James புத்தகத்தை எடுங்க. யாக்கோபு 4 அதிகாரம். James chapter 4 verse 14. தொடக்கம் 4:13 ஜேம்ஸ். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி பிசினஸ் பண்ணி வியாபாரம் செய்து வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கொஞ்சம் கேளுங்கோ. நான் சொல்லல, ஜேம்ஸ். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது.
நாளையின் காரியங்களை மறைத்து வைத்தது அது உயர்ந்த தேவனின் திட்டம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது? What is your life? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து போகின்ற புகையை போலவாய் இருக்கிறது. Here today, gone tomorrow. ஆகையால் எஜமானுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? இந்த வெளிச்சமான பேருக்கு இல்லை. கொஞ்சம் பேர் பழகி இருக்கிறீங்களோ, டாடிக்கு சித்தமானால், டாடி சித்தம் கொண்டால் எப்படி செய்வோம், என்ன மாதிரி செய்வோம், இந்த இடத்துக்கு போவோம், டாடிக்கு சித்தமானால். That's the way we should, because our daddy and son Yeshua, they hold the future. நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னது அதுக்குத்தான். நாளைக்கு தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. So Yeshua spoke much about this life. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தனக்கு விருப்பமான எல்லாவற்றையும், லைக் சாலமன், இந்த வாழ்க்கையை, இந்த தற்காலிக போலியான வாழ்க்கையை குறித்து அறிய விரும்புகிறவர்கள் never forget, அடிக்கடி try to read பிரசங்கியின் புத்தகம். நினைச்சதெல்லாம் செய்தான், நினைச்சதெல்லாம் கட்டினான், did everything, but he hated life. He said, oh, what did I do? கடைசியில் முடிவு என்ன? ஒன்றுமே இல்லை. பிரசங்கியின் புத்தகம் தேவனுடைய ஜனங்களை அடிக்கடி வாசிக்க வேணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால், தன் வாழ்க்கையை எப்படி நஷ்டப்படுத்துவது சொல்லுகிற எங்கள் ஒரு வார்த்தையிலே, உனக்காகவே ஜீவித்துக்கொள். சுயநலமாக எங்கள் விருப்பங்கள், எங்கள் வாஞ்சைகள், எங்கள் நினைவுகள், எங்கள் ஆசைகள், எங்கள் நோக்கங்கள், இவைகளுக்கு விட்டு கொடுத்து எபேசியர் 2 ஜீவிக்கும் உலக ஜனங்களைப் போல ஜீவிக்க வேண்டியதான். அதான் நஷ்டப்படுத்துவது. சாதாரண ஆக்கள் அறிய ஒரு கிறிஸ்தவன் என்று, I'm a Christian, I go to, no, I am not Catholic or Methodist, or no, I'm a spiritual Protestant church. நான் ஆவிக்குரிய சபை, முழு நீள சபை, முழு அகல சபை, முக்கோண சபை. What is that?
சதுர சபை நீள் சதுர சபை ஆதிச்சபை இதுகளெல்லாம் ஒன்றுமே எழுதப்படவில்லை. கனி கொடுக்க வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டாய். அந்த விதை யேசுவா உள்ளே வந்தால் அது வளர வேணும், கனி கொடுக்க வேணும், அல்லது இருந்தது எடுத்துக் கொள்ளப்படும். விதையை காவலோடு வளர்க்க பண்ணுகிறவனுக்கு தண்ணீரும் பனியும் அவர் கொடுப்பார், பசலை போடுவார். அவருக்கு தெரியும் அந்த விதை வளர வேண்டும் என்று தெரியும். நிலம்தான் இருதயம். லூக்கா 8 எடுங்கோ. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 8:15. வார்த்தையை கேட்டு, வார்த்தை இயேசு, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையுடனே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கனி கொடுக்கும் நேரத்தில் இனி உன் வெளிச்சம் வெளியே வரும். அதான் அடுத்த வார்த்தை. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தின் கீழே மூட மாட்டான், கட்டிலுக்கு கீழே கொண்டே வைக்க மாட்டான். உள்ளே வாங்குற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை ஒரு விளக்கு தண்டின் மேல், ஒரு ஸ்டாண்டின் மேல் வைப்பார்களே. லைட் இல்லாமல் போனா ஒரு விளக்க ஒரு முழுதிலே கொடுத்துட்டு மேசைகளை கொண்டு வைப்பார்களா? யேசுவா என்ன சொல்லுகிறார்? அந்த விதை வளர்ந்து முளைக்க ஆரம்பிக்க அந்த வெளிச்சத்தை, உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை, உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை, கனி கொடுக்கும் போகும் பாதையிலே இருக்கும் உன் வாழ்க்கை வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்கள் காண்பார்கள். It's going to be exposed. You can't hide that. அதை மறைத்து வைக்க முடியாது. யார் அப்படி மறைத்து வைப்பான்? 17 வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. விதை உள்ள போனால் அது முளைக்க ஆரம்பித்தால் வெளியால காட்டும். நீ தோட்டத்துக்கு போக வளர்ந்து எல்லாம் பூ வந்திருக்கு, நீ வீட்டாரை கூட்டி கொண்டு போய் காட்டு, இஞ்சி வாங்க இஞ்சி வா, இன்னும் கொஞ்ச நாளையால காய் வந்து இப்ப மரங்கள் கனி கொடுக்க ஆரம்பித்தது. கத்தரியோ வெண்டியோ தக்காளியோ எதுவோ விதத்த காரியம் வெளியரங்கமாகும். அது அது அந்த அந்த பழத்தை கொண்டு வரும். அந்த விதையை நீ நாட்டினாய், அது அற்புதம். ஆனால் அதில் போட்டு இப்ப நாங்க வாசித்தோம், நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே பொறுமையோடைய அதை காத்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வார்த்தை கேட்டு அந்த விதையை எடுத்து, வார்த்தைங்கிற விதை உண்மையும் நன்மையும்
அப்படியான இருதயத்திலே காத்து ஏன் காக்க வேணும்? பேய் கொண்டு போவான். இந்த உலகத்தின் பலவிதமான அட்டாக்ஸ் ஆஃப் தி எனிமி, பிசாசின் தாக்கங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கவலைகள், புறக்கணிப்புகள், அது எல்லாவற்றிலுமே இருந்து காத்து பொறுமையோட பலன் கொடுக்க கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் 18 இன்னும் முடியல. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எப்படி விதையை எடுத்துக் கொள்ளுகிறாய்? தேவனுடைய வார்த்தை ஆகிய விதையில எந்த பிழையுமே கிடையாது. சில வேளை அந்த கடையில் பேக்கெட்ல வச்சிருக்கிற விதைகள் சிலது முளைக்காது. எல்லாம் தேவனுடைய வார்த்தை ஆகிய விதை அப்படி அல்ல, முளைச்சே தீரும். ஆகையால் கேட்கிறவன் எவனோ, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். How you are hearing. இப்ப இவ்வளவு நேரம் 10 தொடக்க நான் பேசிட்டே, எப்படி கேட்டாய்? கேட்கும் விதம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். சோ இருதயத்தை காத்து, நன்மையும் உண்மையுமான இருதயத்தை பொறுமையோடு அதை காக்கிறது, அங்கிருந்து வாழ்க்கை புறப்படும். நீதிமொழிகள் 4. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட விதைகள் கொடுக்கப்படும். தோட்டம் பெருசாகிறதுக்கு கூட விதைகள். நீதிமொழிகள் 4. தேவனுடைய வார்த்தை விழுந்து விழுந்து கூடுதலாய் முளைக்கும். அநேகம் பேர் உன் வாழ்க்கையின் கூடாக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். உன் வாழ்க்கையின் கனிகளை அவர்கள் சாப்பிடுவார்கள். விளங்கலையா? 4 20. என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி. நான் கொடுக்கும் விதைகளை கவனமா பார்த்துக்கொள். விதை சும்மா ஒரு நிலத்தில் தூக்கி எறிஞ்சு போட்டு போலாமா? என் வார்த்தைகளை கவனி. என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய். அதாவது கீழ்ப்படியும் விதமாக உன்னை தாழ்த்திக்கொள். That's the meaning of give ear to my words. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது. That means they are willing to receive the word. அந்த குரல் பேசிய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள, கீழ்ப்படிய அவர்கள் தங்களை ஒப்புவிக்கிறார்கள். அதான் அதுக்கு பேர். அப்படிப்பட்டவைகளை தான் என் ஆடுகள் என்று சொல்லுகிறார், என் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. என் ஆடுகள். அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவன் உயிரையே கொடுத்திருக்கிறார். ஆடுகள் தங்கள் மேய்ப்பனை பின் செல்லும். அந்நியர் குரல் அதுகளுக்கு தெரியாது. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக
உன் கண்களை விட்டு நான் சொல்ல போவதை கவனி. இது வாசித்து பார்த்து வாசிக்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளான கண்கள் உமது வேதத்தின் ஆழங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அது 119 119:18 by the way. உள்ளான கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதான் இங்க போட்டிருக்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் சிந்தனைகள், உன் தியானம், உன் நோக்கம் எல்லாம் அதையே நோக்கி இருக்கட்டும். நீ ஒன்றை லூஸ் பண்ண மாட்டாய். நீ தன்னியாசியை போல திரிய மாட்டாய். சொல்ல போனால் வெளிச்சத்துக்கு பூச்சிகள் வார மாதிரி இரவிலே உன் ஆசீர்வாதத்துக்கு உன் நீ கொடுக்கும் கனிகளை சாப்பிட்டு ஆசீர்வாதம் அடைய உன்னண்டை வருவார்கள். அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நாங்கள் பார்த்தவங்க இப்ப இருதயத்திலே காத்துக்கொண்டு தேவனுடைய விதையாகி அவரது வார்த்தையை அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு லிசன். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எப்படி இந்த விதை வளர்ந்து மரம் வந்து பூ வந்து காய் வந்து கனி கொடுக்கும் என்று கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் வாழ்க்கையும் உடலுக்கெல்லாம் மருந்துமாயிருக்கும். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. மெடிசன், ஆரோக்கியம் என்று போட்டது ஹீப்ரு வேர்ட். அங்க மெடிசன், மருந்து உடலுக்கு. இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறவர்கள் அவர்களுக்கு அது வாழ்க்கை, அவர் விரும்பும் வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை, ஆசீர்வாதமாய் இருக்கும் வாழ்க்கை. அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அதற்காகவே உனக்கு இந்த விதைகள் கொடுக்கப்படுகிறது. மரங்களின் பழங்களின் விதைகளை வை. கடையில் இருந்து வேண்டி கொண்டு போய் கொண்டை வச்சிருக்கலாம். நிலம் பண்படுத்தப்பட வேணும், ஈரமாக வேணும், கற்கள் பொறுக்கப்பட வேணும், விதை விதைக்கப்பட வேணும், அது காக்கப்பட வேணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அவைகளிலே இருந்து ஜீவ வாழ்க்கையின் ஊற்றுக்கள் புறப்படுது. We need to change all these things. ஜீவ பிசினஸ் உன் இருதயத்திலே இருந்து வாழ்க்கையின் ஊற்று புறப்படும். What are you going to do? எத்தனையோ குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைகள், வாலிபர்களும் தான் மற்றவர்களும் தான் சில வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, go to church, ஒரு மண்டபத்துக்கு, come back home. That's all. எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, எங்களை ஒரு தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள், இப்படியான பப்பாசி மரங்களும் துறமான கருத்த குழம்பான்
மாம்பழங்களும் எல்லாம் நிறைய மரத்திலேயே பழுத்து போச்சது. இப்ப சில இந்த தோட்டத்தில் நீங்க கண்ட மாதிரி சரியா. அப்ப நாங்க போல அவர் சொல்றார், விருப்பமானது சாப்பிடுங்க உண்டு. சந்தோஷம் வருமா இல்லையா? அல்லது சாப்பிடுவா? ஐயோ, if you are giving forth fruit, நீ கனி கொடுக்கிற மரமாயிருந்தால் உன்னை கண்டுகுடனே மற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான். Our time is up. Receive the blessings now. Yavreka, Yehovah Vashmareka, Yair, Yehovah Panavelieka, Veoneka, Isa Yehovah Panavelieka, Vaizemika, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் அதி உயர்ந்த பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஓகே.